Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் ஃபங்க்ஷன். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Function. The method is a block of code which only runs when it's called. While call the function or method, you can pass the data known as a parameter. மெத்தடுங்கிறது block of code. அந்த block உள்ள என்ன ஆக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதைத்தான் அது பர்ஃபார்ம் பண்ணும். அந்த எக்ஸிக்யூஷனும் எப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ தான் பர்ஃபார்ம் ஆகும். கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் கூட பாஸ் பண்ணுற டேட்டாவுக்கு பேராமீட்டர்னு பேர். பேராமீட்டர்னா என்ன, பேராமீட்டர் எப்படி ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி ஒய் யூஸ் மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீயூசபிலிட்டிக்காக. ஒரு டைம் நம்ம ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை மல்டிபிள் டைம் அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் மெத்தட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கிரியேட் a function. The function should declare inside the class. It is defined with the name of the function followed by the parenthesis. Java have inbuilt function. That function performs some action. It's called predefined function. You can create a own function, perform some action. It's called user defined function. The function class எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா function name followed by the parenthesis. அப்படின்னா ஒரு function name கொடுத்துட்டு ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸ்குள்ளே ஃபங்க்ஷனை டிக்ளேர் ஆகிடும். அந்த கிளாஸ்குள்ளே நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஜாவா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. ஜாவா இன்பில்ட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸு. நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸு. system.out.println அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் ஜாவாவோடது. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ மை மெத்தட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட ஓன் மெத்தட் நேமு. அது ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்தால அது ஃபங்க்ஷனை கன்சிடர் ஆகும். அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே என்ன மாதிரி நான் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் கொடுத்துக்கணும். அது அப்படியே எனக்கு பர்ஃபார்ம் ஆகும். இப்படி தான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் கிளாஸ்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்துட்டு மெயின் மெத்தடும் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்குள்ளே நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். system.out.println அது வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இது இன்பில்டாக வந்துட்டு ஜாவாவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. இதில் வந்துட்டு மெயின் கிளாஸு, மெயின் மெத்தடு, அதுக்குள்ளே வந்துட்டு மெயின் மெத்தடுக்குள்ளே மை மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா system.println அப்படிங்கிற வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது எப்படி பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸு, அதுக்குள்ளே மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். மெயின் மெத்தடுக்குள்ளே மை மெத்தட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் மை மெத்தட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பிளாக் ஆஃப் போட்டிருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் வந்துட்டு system.println அப்படிங்கிறது வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி விட்டுரும். ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கலாம். மை மெத்தட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமு, ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கிறதால அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு மெயின் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதில் ஸ்டாட்டிக் வாய்டு அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு கீவேர்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா இது எந்த விதமான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இதை நம்ம ஒரு டைம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். function.java அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். அதுக்கு ஸ்டாட்டிக் வாய்ட் மை மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு
பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். This user defined function அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம மெயின் மெத்தட்குள்ளே போகலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void in of buttons. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு system.out.println this inbuilt function நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு ஒரு மை மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சு திஸ் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து நான் மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார system.out.println சொல்லிட்டு திஸ் இஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டாட்டிக் வாய்டு மை மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகிக்காது. என்ன நடக்கும் அப்படின்னா, மை மெத்தட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம கால் பண்ணுறோம். அப்போ தான் வந்து அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, திஸ் இஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் திஸ் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதுவே நான் ஆர்டரை மாற்றி போட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வரும், அடுத்து வந்து திஸ் இஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு டைம் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெர்மினல் வந்தாச்சு. நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணியாச்சு. அந்த பர்டிகுலர் கம்பைல் பண்ண கிளாஸ் ஃபைல் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போது நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஃபங்க்ஷன் டெஸ்ட் டாட் கிளாஸ் அப்படி. அவுட்புட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திஸ் இஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க வந்துட்டு system.out.println திஸ் இஸ் பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு யூசர் டிஃபைன் மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு டைம் நம்ம ரிவர்ட் பண்ணி பார்க்கலாம், மாற்றி பார்க்கலாம். உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்து தெரியும். பார்த்தீங்களா, நம்ம எதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ மை மெத்தட் அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக மை மெத்தடுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோமோ அதை பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்தது அந்த மெத்தடோட வெளியே வந்து அடுத்த லைனில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லணும் அது பிரிண்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் வீடியோஸில் மெத்தட்ஸில் எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.